நீ ஒரு புதுவாவே இருக்கீங்க. டிவில நடக்கிற காமெடி எல்லாம் நினைச்சு சந்தோஷத்துல மூழ்கி படகு கடல்ல கவுந்து நம்ம மூளை அதுக்கு திரும்பி ஏதாவது பண்ணி என்ன பயமுறுத்தாத. உங்களுக்கு எல்லாமே சிரிப்புதான்ல. நீ மறந்து கம்மி. அடுத்த சந்தோஷத்தை எதுக்கு கொண்டு கம்மி? அது அனுபவிக்க நம்ம பிறந்திருக்கோம். சரி சரி கேட்டு உனக்கு எப்படி கேட்கறது தெரியாம ஒரு கேள்வி மனசுக்குள்ளே பண்ணி வச்சிருக்கேன். இல்ல இந்த மீட்டிங் கூட்டிட்டு போறதா சொல்லி எதுக்கு இந்த ரிசார்ட்டுக்கு பிளான் பண்ணீங்க? என் பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைச்சேன். நிஜமாவே இது கேக்குற? ஆஹா இல்ல பிறந்த நாளைக்கு தான் அவங்களுக்கே தெரியாம சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஆனா இது உங்க வீடியோவை லைக் நான் எப்படி நான் தான் உங்களுக்கு நீங்க எதுக்காக டிவி ரிசார்ட்டுக்கு போறீங்க? இதுதான் உன் மண்டை போட்டு உன்னால குழப்பி எடுத்துச்சா? இல்ல அவ்வளவு தூரக்கு ஒருவேளை அங்க வேற ஏதாவது இருப்பீங்களோ திடீர்னு படகுக்கு வந்து வந்துச்சோன்னு ஒரு டவுட். ரிசார்ட்ல நீங்க பண்ணணும்னு நினைச்சதெல்லாம் பண்ண முடியாம போயிடுச்சேன்னு எதுவும் இருந்தாலும் மறக்காதீங்க. நீங்க என்கிட்ட சொல்லுங்க. என்ன இருக்கு? பர்த்டே மை டே அது கேள்விப்பட்டே இல்லையா? அப்ப ஆபீஸ் போல கேட்க மாட்டாங்க. எங்கயாவது சந்தோஷமா இருக்கட்டும் நினைப்பாங்க. அப்படி இருக்கப்ப நான் ஒன்னும் எம்ப்ளாய் கிடையாது. கம்பெனி என் பிறந்த நாளைக்கு நான் சுதந்திரமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நான் அப்படியே சொல்லலங்க. யார் தொந்தரவும் இல்லாம இந்த போன் டிவி ஆபீஸ் இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் நானும் ஒரு இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் அந்த தீவு ரிசார்ட்லாம் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுன்னா ஆனா ஐயோ நீ அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு 2 நிமிஷம் ஆகுமே. கவலைப்படாத. ஆனாதான் எரிச்சலா இருந்துச்சுன்னா வேண்டாம். கேட்கணுமா வேண்டாமா? வேணாம் நைட் ஃபுல்லா தூக்கணும். சரி கேளு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்ககிட்ட பேசல எனக்கு சந்தோஷம். நீ சொல்லு. ஒண்ணும் இல்ல. என்னங்க கூட்டிட்டு போனீங்க அந்த படகு மட்டும் இன்னும் நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறி இருக்கும்ல. அந்த படகு தான் சொதப்பிடுச்சு. அந்த படகு கிட்டாத. ஏங்க அது நமக்கு என்ன சொல்றீங்க? என்ன அலையில தள்ளி கரையில விழுந்து கிடந்தோம். எட்டி பார்க்க கூட யாருமே இல்ல. உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. கடை இல்ல. பசிக்கு சோறு இல்ல. அது பக்கத்துக்கு எதுவுமே இல்ல. சொல்ல போனா எதுவுமே இல்ல. அங்க நீ நான் மட்டும் இருக்கோம். நமக்கு துணையா கூட இருந்தது என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கையும் தேடல் மட்டும்தான். நம்ம அங்க எவ்வளவு சந்தோஷமா சுதந்திரமா ஒரு புதுல உண்மைதாங்க. நீங்க ஒரு டிவி இல்ல செல்போன் இல்ல லேப்டாப் இதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு கரண்டே இல்லையே. ஆனா அந்த குறையே தெரியாம இருந்துட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் என்னாச்சு? ஐயோ எதுக்குங்க? இல்ல இதெல்லாம் என்னோட பாய்சன் தவிர உனக்கு எப்படி தெரியல? ஒரு வேலை ரிசர்ட் பண்ணா இது விதமா வாங்கி கொடுத்துப்பேன். குடுல அப்படி கஷ்டப்பட்டு ரிசர்ட் பண்ணி பாதுகாப்பா இருந்துக்கலாம்ல. நான் கூட நல்ல சந்தோஷமா தான் இருந்தேன். முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். குட் நைட் கண்ணி. குட் நைட். தங்கறதுக்கு வந்தங்க. அதுவே எனக்காக நீங்க கட்டின சந்தோஷம் பாதுகாப்பு ரெண்டுமே உங்க கூட இருந்தா நம்ம இருக்கிற இடம் நரகமா இருக்காது, சொர்க்கமா தாங்க இருக்கும். மல்லி உனக்கு தூக்கம் வரல ஏதாவது என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க? உங்களோட பேச இந்த டைம்ல பேசிட்டு மொட்டை மாடிக்கு வாங்க சொல்றேன். முடியாது. உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு 1 லட்சம் போன். ஆனா எனக்கு இருக்கு. நான் பேச முடியாது. நீ பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் போன் வச்சறேன். இப்ப நீங்க மாடிக்கு வரல நான் சொல்றேன். நான் உங்க ரூம்க்குள்ள வந்துறேன். கண்டிப்பா சீக்கிரம் வாங்க. வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஹலோ ஹலோ வெனிலா. உங்களை மறுபடியும் பார்க்க ஒண்ணுமே தெரியாம ஒவ்வொரு நிமிஷம் கூட தெரியுமா என்ன விட்டு போற மனசு வந்துச்சு. வெனிலா விடு. எதுக்கு விடணும்? என்ன வெறுப்பதுக்கு அம்மா சந்தோஷப்படுறதுக்காக அவளை திருப்தி படுத்து மறுபடியும் விட்டு போறதுக்கா? இல்ல எனக்கு நீங்க வேணும். யாருக்கு நான் விட்டு போக மாட்டேன்.